ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். சாங் டைம். ஈச் ஃபைன் டே சாங் நேம். அவுட் இன் த பிளே கிரவுண்ட் ஈச் ஃபைன் டே வித் த பால் ஐ லைக் டு ப்ளே. ஸோ நான் ப்ளே கிரவுண்டில் ஒரு ஃபைன் டேவும் பால் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ பவுன்ஸ் த பால், ஐ கிக் த பால். நான் பாலை பவுன்ஸ் பண்ணுவேன், அதாவது பால் கீழே விழுந்து அப்படியே குதிச்சு வரும்ல, அதுதான் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிக்னா காலை வச்சு நம்ம அப்படி தள்ளும் போது அப்படியே ஓடும்ல, அதை தான் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ பவுன்ஸ் த பால், ஐ கிக் த பால். நான் பாலை பவுன்ஸ் பண்ணுவேன், நான் பாலை கிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லைக் டு ப்ளே ஈச் ஃபைன் டேனா ஈச் ஃபைன் டேவும் அந்த விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் இன் த கார்டன், நான் கார்டனில் ஈச் ஃபைன் டே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ லைக் டு ப்ளே. நான் கார்டனில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வி ரன் அண்ட் ஸ்கிப், வி ஸ்லைட் அண்ட் ஸ்விங். நாங்கள் ஓடுவோம், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் விளையாடுவோம், அதுக்கப்புறம் ஸ்லைட் விளையாடுவோம், ஸ்விங் விளையாடுவோம், அதுக்கப்புறம் வி லைக் டு ப்ளே ஈச் ஃபைன் டே. ஸோ அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட் ஆன் த சீ ஷோர். நாங்கள் கடல் பக்கத்தில் இருக்கோம்ல மண், அதை தான் சீ ஷோர்னு சொல்லுவாங்க. நாங்கள் கடல் பீச்சுக்கு போயிட்டு அங்கேயும் நாங்கள் விளையாடுவோம். என்ன விளையாடுவோம்? வித் மை கைட்டில் நாங்கள் விளையாடுவோம். கைட்டை பறக்க விட்டு விளையாடுவாங்களாம். ஐ ஃப்ளை மை கைட், நான் என்னுடைய கைட்டை பறக்க விட்டுட்டு அதை பிடிச்சி இழுப்பேன். ஐ புல் மை கைட், அப்படியே பறக்க விட்டு இழுத்துட்டு இருப்பேன். ஐ லைக் டு ப்ளே ஈச் ஃபைன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் அவங்க விளையாடுறாங்க? ப்ளே கிரவுண்ட், கார்டன், அப்புறம் சீ ஷோர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ப்ராக்டிஸ் டைம். ஃபில் இன் த மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். இப்போ இங்கே என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ணோம். ஐ டேஷ் த பால் என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஸ்விங், ரன், ஃப்ளை, பவுன்ஸ். பால் என்ன பண்ணுறாங்க? பவுன்ஸ் தான் பண்ண முடியும், பவுன்ஸ். நெக்ஸ்ட் ஐ டேஷ் மை கைட் என்ன பண்ணுறாங்க? ஃப்ளை பண்ணுறாங்க, பறக்க விட்டுறாங்க. வி டேஷ் அண்ட் ஸ்கிப், என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? வி ரன் அண்ட் ஸ்கிப். வி ஸ்லைட் அண்ட் ஸ்விங். ஓகே, ஸோ இங்கே அந்த இது இருந்ததில் நம்ம இந்த இடத்துல பாருங்கள், வி ரன் அண்ட் ஸ்கிப், வி ஸ்லைட் அண்ட் ஸ்விங் இருக்குது. ஸோ அதை ஐ பவுன்ஸ் த பால், இதில் இருந்து நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஐ ஃப்ளை மை கைட். ஸோ இது நம்ம கரெக்டாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இங்கே ரைமிங்கான வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், டே, ப்ளே, ரெண்டுத்துலேயுமே லாஸ்ட்டில் ஏஒய் முடியுது. சொல்லும் போதும் ஒரே ரைமிங்கில் வருது, டே ப்ளே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரவுண்ட் போட்டிருக்கேன். பால், வால். நெக்ஸ்ட் அடுத்தது விங், ரிங். இப்போ இங்கே சர்க்கிள் போடாதது படிக்கிறேன் பாருங்கள். கைட், கேட். இது ஒரே ரைமிங்கில் இருக்கா? இல்லை. ஈச், லைக், இது ஒரே ரைமிங்கில் இல்லை. புல், ஃபைன், இது ஒரே ரைமிங்கில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் மை பேஜ், ட்ரா யுவர் ப்ளே திங்ஸ். நீங்கள் விளையாடுறது இந்த இடத்துல வரைங்கன்னு சொல்கிறாங்க. நான் பால் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் என்ன விளையாடுவீங்களோ அது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? ஃபன் வித் சவுண்ட்ஸ். சே இட், ஷோ இட். ஸோ இங்கே நம்ம இதை சொல்லி பார்த்தா நமக்கு நிறைய சவுண்ட்ஸ் ஈஸியாக ஒரே ரைமிங்கில் இருக்குது தெரியுது இந்த இடத்துல. பாருங்கள், 3 3 1 2 3 தம் தம் ஹியர் வி சி. இங்கே து அப்படின்னு வருதா? டிஹெச்னா து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல 3 து அப்படின்னு சொல்கிறோம். தம்புக்கு தம்பு, து அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வருது, அதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ரெட்டில் போட்டிருக்காங்க. அடுத்தது படிக்கலாம். சிங் சிங் அ சாங் வி சிங். ஸ்விங் ஸ்விங் இட்ஸ் ஃபன் டு ஸ்விங். என்ன சொல்கிறாங்க? சிங் சிங் அ சாங். அங்கேயுமே என்ஜியில் தான் முடியுது, சிங்லேயும் என்ஜியில் தான் முடியுது. அதே மாதிரி ஸ்விங்லேயும் லாஸ்ட்டில் என்ஜியில் தான் முடியுது. இங்கே டபிள்யூ இருக்கிறதுனால ஸ்விங் அப்படின்னு சொல்லணும். டபிள்யூ இல்லைன்னா சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஓ இருந்ததுன்னா சாங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிங் டாங் ரிங்ஸ் த பெல். டிங் டாங் ரிங்ஸ். டி இருந்தால் டிங் அப்படின்னு சொல்லுவோம் என்ஜி முடியும் போது. ஆர் இருந்தால் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டி பக்கத்தில் ஓ இருந்ததுன்னா டாங் அப்படின்னு சொல்லுவோம். டி பக்கத்தில் ஐ இருந்தால் டிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஐடி, டிஓனா டா. இப்போ டாங், டிங், அந்த மாதிரி. இப்போ டிங் டாங் ரிங்ஸ் த பெல், லவுட் அண்ட் கிளியர் வி ஹியர் இட் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது லிசன் அண்ட் ரிப்பீட். இந்த இடத்துல பாருங்கள், ஐஎன்ஜி சவுண்டில் லாஸ்ட்டாக முடிகிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இங் அப்படின்னு முடியும். கிங், ஸ்விங், சிங், ரிங்.
நெக்ஸ்ட்டு டிஹெச் அதில் முடிகிற சவுண்டு, சாரி அதில் ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு. 3 திங்க். தம்பு இந்த இடத்துல மட்டும் முடிகிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோத்து அப்படின்னு வரும். ஜாயின் அண்ட் ரைட். ஸோ இந்த லெட்டர்ஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும். இங்கே லாஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே டிஹெச் முடியுது. இப்போ பிஏவோட சேர்த்தோம்னா பாத், டூத், மவுத். இந்த சைடு ஐஎன்ஜி என்ஜியில் முடியுது. விங், லாங், பிரிங். இங்கே ஐசிகே, இக். இந்த இடத்துல இன், இந்த இடத்துல ரோ அப்படின்னு முடியுது, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ திக், தின், த்ரோ இந்த எல்லாமே டிஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டிஹெச்சில் முடியுது. ஓகே, இங்கே என்ஜியில் நமக்கு முடியுது. ஸோ ஸ்டார்டிங்கில் டிஹெச் இருந்தாலும் அப்படின்னு சொல்லணும், லாஸ்ட்டில் இருந்தாலும் அப்படின்னு முடிக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் திக், தின், த்ரோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம். ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ் இன் த பாக்ஸஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக எழுதணும். இங்கே பியர் என்ன பண்ணுது, த்ரோ பண்ணுது. அப்போ த்ரோன்றதை எழுதியிருக்கோம், இதை த்ரோ எடுத்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பறவை பறக்குது, இப்போ விங்ஸ் வச்சு பறக்குது, இப்போ விங்ஸ் எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து டாட்டாய்ஸ் வந்து உட்காந்துருக்கு, அப்போ ஸ்விங் பண்ணுது, ஸோ ஸ்விங் எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஒரு பெரிய ஜிராஃப் நிற்கிது, அதனுடைய நெக் வந்து லாங்காக இருக்குது, ஸோ லாங் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிச்சிட்ருக்கு ஒரு டியர், அதை வந்து நம்ம பாத் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 3 monkeys இருக்காங்க, அப்போ 3ன்னு எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ரேபிட் வந்து கையில் மைக் வச்சுருக்கு, ஸோ சிங் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதெல்லாமே கீழே எழுதியிருக்கோம். த பேர்டு என்ன பண்ணுது, த பேர்ட் ஹேஸ் விங்ஸ். The giraffe has a long neck. The rabbit likes to sing. The bear tries to throw the ball. I see 3 monkeys playing. The deer takes a bath in the pond. The tortoise is on the swing. அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது talk about it. What do you play? நீங்கள் என்ன ப்ளே பண்ணுவீங்க? இங்கே பாருங்கள், பார்க்கில் ஸ்விங் இருக்குது, ஸ்விங்கில் விளையாடுறாங்க. சீசா, ஸ்லைட், ஹைட் அண்ட் சீக் இதெல்லாமே இருக்குது. ப்ளே கிரவுண்டில் பாருங்கள், கபடி, கிரிக்கெட் விளையாடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வெளியில் என்ன விளையாடுறாங்க, கைட்டு விடுறாங்க. ஸ்பின்னிங் டாப்ஸ்னால் பம்பரம் விடுறது. அப்புறம் ஹாப்ஸ்காட்ச் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் மார்பிள்ஸ் வச்சு விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் இன்சைட் வீட்டுக்குள்ளே விளையாடுற கேம் என்னெல்லாம் விளையாடுறாங்க, லூடோ, செஸ், ஸ்னேக் அண்ட் லேடர், டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க, கேரம். அடுத்தது ரீட் அண்ட் சே பார்க்கலாமா? இது பாப்கார்ன் டைம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சின்ன சின்ன வேர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். தே, ஹவ், டாப், வேர், ப்ளே, வி, விச், சீக், ஹைட், செஸ், கைட், டவுன், மார்பிள், ஸ்லைட். இப்போ ப்ராக்டிஸ் டைம் பார்க்கலாம். சூஸ் அ வேர்ட் ஃப்ரம் த வேர்ட் வால் டு கம்ப்ளீட் ஈச் சென்டென்ஸ். மேலே இருக்க அந்த வேர்ட் வால் இப்போ படித்தோம்ல, ஸோ இதில் இருந்து நம்ம எடுத்து எழுதணுமா இங்கே கரெக்டாக. வி லைக் டு ப்ளே, இங்கே என்ன இருக்குது, செஸ் போர்டு இருக்குது, அப்போ செஸ் அப்படிங்கிற வேர்டை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். த டேஷ் ஸ்பின்ஸ் ஃபாஸ்ட், எது ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணோம், இது என்னது, டாப். ஸோ டாப் அப்படிங்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். தே ப்ளே டேஷ் அண்ட் சீக் இந்த பார்க், என்ன விளையாடுறாங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. டேஷ் அண்ட் சீக், அப்போ ஹைட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இங்கே இருக்குது, அதை எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் லெட்டர்ஸ் டு ஃபைண்ட் அ வேர்ட் ஃப்ரம் த வேர்ட் வால். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணணும், இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ இது என்ன லெட்டர் அப்படின்னு செக் பண்ணுங்கள், இந்த லெட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ விச்சை தான் இந்த இடத்துல அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டவுனை தான் மாற்றி எழுதியிருக்காங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கைட்டு நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் தேவை நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபன் வித் சவுண்ட்ஸ். சே இட், ஷோ இட். இப்போ WH அப்படி சொல்லணும். What do you see? I see a whale in the sea. Where is the wheel? The wheel is on the bus. PH na சொல்லணும். What is this? This is a phone. Speak over it. What do you take? I take a photo. Click அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறோம். PHனா நம்ம என்ன சொல்லுவோம், அப்படின்னு சொல்லுவோம். ஃபோன் அப்படி சொல்கிறோம்ல, அப்புறம் ஃபோட்டோ அப்படி சொல்கிறோம்ல, அதான். லிசன் அண்ட் ரிப்பீட், இதை நம்ம WHல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லிசன் பண்ணி சொல்லணும். வேல், வீட், விஸ்க், வீல்,
அதே மாதிரி பிஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படி சவுண்ட் வரும். ஃபோன், ஃபோட்டோ, டால், ஃபின், டால் ஃபின், எஃப் சவுண்ட் வருது பாருங்கள். பிஹெச் சேர்ந்தா எஃப் சவுண்ட் வருது பாருங்கள். எலிஃபேண்ட், எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். கலர் அண்ட் கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை கலர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ரெட் கலர் பிஹெச் வேர்ட்ஸ்க்குலாம் ரெட் கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளூ கலர் வந்து டபிள்யூஹெச் வேர்ட்ஸ்க்கு. ஸோ இது என்னது? எலிஃபேண்ட், இது வேல், இது ஃபோன், இது வீல். ஸோ எழுதியிருக்கோம், கலர்ஸும் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், sort the words into the correct column. ஸோ கரெக்டான காலம் இங்கே WH கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் WH வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே PH கொடுத்துருக்காங்க, அந்த காலத்தில் PH வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே எல்லாமே WHல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே PHல பாருங்கள், கிராஃப் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் PH வருது. ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டில் வருது, டால்ஃபினில் சென்டரில் வருது. நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்களா, இந்த வேர்ட்ஸ் கரெக்டாக எடுத்து எழுதணும். ஐ சி அ டேஷ் இன் த சி, இது என்னது? வேல், வேல் இன் த சி, வேல் எடுத்து எழுதணும். த பைசைக்கிள் ஹேஸ் அ 2 எவ்வளோ இருக்குது? 2 வீல்ஸ் இருக்குது. அப்போ 2 வீல்ஸ் எடுத்து நம்ம எழுதணும். ஓகே. ஹீ ஸ்பீக்ஸ் ஓவர் த, எதில் பேசுகிறாங்க? ஃபோனில். அப்போ ஃபோன் எழுதணும். இங்கே ரீடிங் ரேஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கலர் பண்ணுவோம். நான் கலர் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். hair, out, fly, has, big, say, she, put, when, near, with, have, they, away, wing. Next, learning check. Sit in a circle, talk to your friend about the games you like. நம்ம உட்காந்துட்டு நமக்கு பிடிச்ச கேம் பற்றி பேசணும். Do you like to play hide and seek அப்படின்னு அவ கேட்குறா. எஸ் ஐ டூ. அப்புறம் நெக்ஸ்ட் இவங்க கேட்குறாங்க, டூ யூ லைக் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு. நோ ஐ டோன்ட் லைக் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கிளாப் அண்ட் சே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.